இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பட்டி பாத்து வந்தாச்சுமா, வந்தாச்சு. ஒண்ணு இல்ல. எதுக்காகம்மா இந்த பரிகாரத்தை பண்றீங்க? அவங்க கல்யாணத்துல தடங்கள் இருக்குங்க, அதுக்கு தான் பூசாரி துர்கை அம்மனுக்கு பரிகாரம் பண்ண சொல்லியிருக்காரு. என்னங்க சொல்றீங்க? துர்கை அம்மனுக்கா பரிகாரம் பண்ண வந்திருக்கீங்க? ஆமாம்மா. என்னங்க இது இப்படி பண்ணிட்டீங்களே? இவ்வளோ கஷ்டமான பரிகாரத்தை பண்றீங்க, அத சரியான பிரகாரத்துல பண்ணாதானே அதுக்கான பலன் கிடைக்கும். நீங்க காளி அம்மனோட பிரகாரத்துல தான் இந்த பரிகாரத்தை பண்ணிட்டு இருக்கீங்க. பக்கத்துல இருக்கிறது தான் துர்கை அம்மன் சன்னதி. இது என்ன புது ட்விஸ்டா இருக்கு? நாம கஷ்டமான பரிகாரத்தை சொல்ல சொல்லி தான் ஆளை ரெடி பண்ணோம். இங்க சாமியவே மாத்தி வச்சு பரிகாரத்தை பண்ண வச்ச ஆள் யாரு? என்னங்க என்னென்னமோ சொல்றீங்க? இந்த இடத்துல தானே துர்கை அம்மன் போர்டு வச்சிருக்கு, அதை பார்த்து தானே நாங்க பரிகாரம் பண்ணிருக்கோம். இல்லங்க, இது யாரோ தெரியாம மாத்தி வச்சிருக்காங்க. அது தெரியாம நீங்க வந்து பரிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. காட பார்த்து சாமி கும்பிட சொன்னா இவங்க போர்டை பார்த்து சாமி கும்பிட்டு இருக்காங்க. ஏன் மித்ரா, பரிகாரத்தை பண்றதுக்கு முன்னாடி தெளிவா விசாரிச்சுட்டு பண்ணிருக்கலாம்ல? எனக்கு எப்படி தெரியும்? அச்சச்சோ, என்ன மேடம் இப்படி ஆயிடுச்சே. பேசாம துர்கை அம்மனை மறுபடியும் 3 சுத்து சுத்திட்டு வாங்க போங்க. பாட்டி இங்க பாருங்க, எனக்கு இந்த கோவில் இருக்கிற எல்லா சாமியும் ஒண்ணுதான். நான் துர்கை அம்மனுக்கே பரிகாரம் பண்ணதான் நினைச்சுக்கிறேன். என்னால இதுக்கு மேல சுத்தமா முடியாது. பிளீஸ். கடவுளே, இது என்ன சோதனை? எல்லாமே இப்படி மாறி மாறி தப்பா நடக்குது. எனக்கு ஒண்ணுமே புரியல. அம்மா தாயே, குத்தம் குறைய ஏத்துக்கிட்டு இந்த கல்யாணத்தை ஒரு குறையும் இல்லாம நீதாமா நடத்தி கொடுக்கணும்.